அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக மாற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள், அந்த சஞ்சரிப்பின் காரணமாக உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை இந்த பகுதியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியதாக இருக்கும். எல்லோருக்குமே ஒரு வழிகாட்டுதலாக மட்டும்தான் இருக்கும். இது பொது பலன் மட்டும்தான். அப்ப இதுல குறைகளும் இருக்கலாம், சில நிறைகளும் இருக்கலாம். என்ன காரணம்னா, சுய ஜாதகத்தில் திசாபுத்தி கொஞ்சம் பாதகமாக கூட இருக்கலாம், இல்ல சாதகமாக இருக்கலாம். அதற்கேற்ற வகையில் இந்த பொது பலன்களில் சில மாற்றங்கள் இருக்கும். ஆனா இந்த பொது பலன்கள் என்பது 25% கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. அப்போ சந்திரனுடைய சஞ்சாரம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில நமக்கு இந்த வாரம் என்னத்து கொடுக்கும், ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும், சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார், 12 ராசிக்குள்ள அவர் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார். இப்படி ஒவ்வொரு கிரகமும் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்கேற்ற பலன்களை அவர்கள் வழங்கி ஆகணும். அப்படி பார்க்கின்ற போது இந்த வாரம் மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது பார்ப்போம். இந்த வாரம் என்பது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை, ஞாயிறு தொடங்கி சனிக்கிழமை வரையில். முதலில் மேஷ ராசினருக்கு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கள் கிழமையும் யோக நாட்கள் என்றே சொல்ல வேண்டும். எடுத்த வேலைகள் எல்லாம் முடிக்க முடியும், நினைத்த காரியங்களை நடத்தி கொள்ள முடியும், தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட முடியும், எதிர்பார்த்த வரவு வர ஆரம்பிக்கும், உழைப்பிற்கேற்ற வரவு நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இந்த 2 நாட்களும் மேஷராசினருக்கு மிக யோகமான நாட்களாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை பார்த்தீங்கன்னா, உழைப்பிற்கேற்ற ஆதாயம் நிச்சயமாக உண்டு. வேலைபளு அதிகரிக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும், சிலருக்கு திடீர் வெளியூர் பயணம் ஏற்படும், எடுத்த வேலைகள் நிச்சயமாக முடிக்க முடியும். வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமின்றி நீங்கள் செயல்படுவதால் உங்கள் வேலைகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை உங்களால் அடைய முடியும், குழப்பமின்றி செயல்படுவதால். அப்போ லாபங்கள் இருக்கு, பிள்ளைகள் நலனில் அக்கறை இருக்கும், பூர்வீக சொத்து மேல் ஒரு பேச்சுவார்த்தை நிகழும். புரியுதுங்களா? உறவுகளுக்குள் உங்க மனசுக்குள்ள சில ஆசைகள் தோன்றும், அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமை மதியத்திற்கு மேல் 6ஆம் இடத்திற்கு சந்திரன் போறாரு. ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, மீண்டும் ஒரு யோகமான நிலையெல்லாம் இருக்கு. இந்த வாரத்தில் இந்த 7 நாட்களுமே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கு. எதிர்மறைகள் கிடையாது. பொதுவாகவே நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பதில் வல்லவர்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள். அப்படி நெருப்பு மாதிரி பறந்து ஒவ்வொரு வேலையும் கரெக்டா முடிச்சிடுவீங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆற்றல் உண்டு. ராசிநாதன் செவ்வாய் என்பதால் அந்த அளவுக்கு ஆற்றல் உண்டு. இப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த நாள் சாதகமா இருக்கு. இதற்கு மேல சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான், சூரியனும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இங்க என்னன்னா, குரு பகவானுடைய பார்வைகளுக்கு மிக வலிமையான ஒரு சக்தி உண்டு. அப்ப குரு எங்க பார்க்கிறார் என்று பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ மறைவான வருமானங்கள், மறைவான செயல்களில் ஆதாயம், திடீர் அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செய்து வரும் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமான நிலை, வருமானம் கூடுதலாக வரக்கூடிய நிலை, ஒரு புதிய முயற்சியினை மேற்கொண்டு தொழிலை விரிவு செய்வது போன்றவற்றிற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. தொழில் விருத்தியாகும், வீண் செலவுகள் என்பது குறையும், நிம்மதியான உறக்கம் இருக்கும், தெளிவு இருக்கும். குருவுடைய பார்வைகள் 3 பார்வைகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மைகளை வழங்கக்கூடிய அளவு இருக்கு. 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் வக்கிரமாகி இருப்பதால் அந்த 7.5 சனியின் பாதிப்பு என்பது இந்த வாரம் உங்களை நெருங்காமல் போயிடும். 7.5 சனியின் பாதிப்பு, விரய சனியின் பாதிப்பு உங்களை நெருங்காமல் போயிடும். கேது 5ஆம் இடத்துல எப்பொழுதுமே மனசுக்குள்ள ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்துல 5ஆம் இடத்து கேது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா பிரச்சனை இருக்கோ இல்லையோ உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம செய்யறது சரியா தப்பா, இல்ல போற பாதை சரியா, இப்படி போனா சரியா இருக்குமா, ஏதோ ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கும். அது 5ஆம் இடத்துக்கு கேது செய்யற வேலை. சுக்கிரன் 6ஆம் இடத்துல, கொஞ்சம் உடல்ல பாத்துக்குங்க. இந்த நேரத்துல ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. யோகக்காரன் ராகு 11ஆம் இடத்துல. அப்ப என்னன்னா, எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில ஆதாயம் காணக்கூடிய நிலை, வருமானத்தை எட்டக்கூடிய நிலை, கையில் பணம் பொருளக்கூடிய நிலை, தேவைக்கேற்ற பணம் வரக்கூடிய நிலை எல்லாம் இந்த 11ஆம் இடத்து ராகு உங்களுக்கு கொடுப்பாரு. செவ்வாய் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இந்த வாரத்துல பார்க்க ராசிநாதன் சஞ்சாரம் மிக முக்கியமானது. ஒரு தைரியமாக, தன்னம்பிக்கையாக, வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் எண்ணை செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்.
சிலருக்கு சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் கூட இந்த வாரத்தில் வெற்றியாகும். பொதுவாகவே இந்த வாரம் மருத்துவ செலவுகள் குறையும், வீண் செலவுகள் எல்லாம் கட்டுப்படும். ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம், புதிய வாகனம் வாங்குறது, புதிய இடம் வாங்குறது போன்ற முயற்சிகள் சாதகமாகும். அரசு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். ரொம்ப வேகமான செயல்பாடுகள் வேண்டாம், தவறான பாதைக்கு சென்று விட வேண்டாம், அது சங்கடத்தை ஏற்படுத்தும். இப்ப நிதானமாக போயிட்டு இருங்க. மேல் அதிகாரி என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேட்டுட்டு இருங்க. இந்த வாரம் பொதுவாகவே மேஷராசினருக்கு யோகமான வாரம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? பொதுவா கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் இருக்கும் உங்களுக்குள்ள. இந்த 11ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அப்ப முன்பு போல ஒரு ஆரோக்கியமான நிலை, கொஞ்சம் வருமானத்துல கொஞ்சம் இழுபறி, ஒரு செல்வாக்குல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துட்டே இருக்கு. இந்த வாரம் நிறைய மாற்றம் வரப்போகுது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது குறிப்பா இந்த வாரம் குரு பகவான் உதயமாகிறார். இந்த 9ஆம் தேதி குரு பகவான் அஷ்டமத்திலிருந்து உதயமாகிறார். உதயமாகின்ற குரு பகவானுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களும் சுபிட்சமான நாட்களாக இருக்கும். கையில பணம் பொருளும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், குடும்பத்தினர் ஆலோசனை உங்களுக்கு பலனளிப்பதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை பாத்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கும். திட்டமிட்டு செயல்படுகின்ற வேலைகளில் எதிர்பார்த்த ஆதாயம் என்பது உறுதியாக கிடைக்கும். ஒரு நன்மையான நாட்களாக வியாழக்கிழமை காலை வரை இருக்கு. வியாழக்கிழமை காலைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரையில் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் திடீர் பயணம் ஏற்படும். உழைப்பிற்கேற்ற ஆதாயம் மட்டும்தான் காண முடியும் நிலை இருக்கும். சனிக்கிழமை மதியத்திற்கு மேல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு குழப்பம் எப்படி வரும்னா நிறைய காரணங்களை சொல்ல முடியும். காதலும் ஒரு குழப்பம், இல்ல வேலையின் மீதான அதிகபட்ச அக்கறையும் ஒரு குழப்பம்தான். ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு இருக்கு. 5ஆம் இடத்துல சந்திரன் கொஞ்சம் மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். இப்ப குரு பத்தி சொன்ன இல்லைங்களா? அப்ப ரிஷபராசனுக்கு என்ன யோகம்னா 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்க போறார் இந்த நாளிலிருந்து, இந்த 9ஆம் தேதியிலிருந்து. அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது நட்பு வட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். முக்கியமான விஷயம், திருமண வயதினருக்கு வரன் வரும். அதற்கு மேல 9ஆம் இடத்தை பார்க்கின்ற போது தெய்வ அருளும், பெரியோருடைய ஆசீர்வாதமும், பெரியோருடைய உறுதுணையும், ஒரு சொந்த இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற முயற்சிகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். லாபஸ்தானத்தை குரு பார்க்கின்ற போது வரவு அதிகரிக்கும். தடைபட்டிருந்த இடையில் ஒரு சுரக்கம் இருந்துச்சு பாருங்க, அது எல்லாம் மாற்றம் பெற ஆரம்பிக்கும். மீண்டும் வரவு வர ஆரம்பிக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். குருவுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான யோகமான நன்மையான பலன்களை வழங்குவதாக இருக்கிறது. அதே நேரத்துல சூரியன் 3ஆம் இடத்துல, ராஜ கிரகமான சூரியன் 3ஆம் இடத்துல அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு மிக்க வாரம் இந்த வாரம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நினைத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாரம் இந்த வாரம். இப்போ என்னன்னா ஒரு திடீர் இடமாற்றம், எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு, இதெல்லாம் கிடைப்பதற்கு 3ஆம் இடத்துல சூரியன் உங்களுக்கு அருள் புரிவார். செவ்வாய் 2ஆம் இடத்துல. குடும்பத்திலே கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுங்க. வார்த்தைகளின் நிதானம் வேணும். பணம் எவ்வளவு வந்தாலும் சேமிக்க கத்துக்குங்க. புரியுதுங்களா? பணம் வந்துச்சு உடனே செலவு பண்ணணும், ஆடம்பர செலவு பண்ணலாம் வேண்டாம். ஏன்னா அந்த ஆடம்பர செலவு என்பது நிச்சயமாக உங்களிடம் இருக்கும். இந்த நேரத்துல கொஞ்சம் கட்டுப்பாடுகள் உங்களுக்கு வேணும். சனி பகவான் 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரித்து வக்கிரமாக இருக்கார். கேது 4ஆம் இடத்துல. தாயாரின் உடல்நிலையிலும் சின்ன சங்கடங்கள் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையிலும் சங்கடங்கள் இருக்கும். புதன் 3ஆம் இடத்துல, சுக்கிரன் 5ஆம் இடத்துல. செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் அடையுங்க. இப்போ கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும். ஒரு புதிய பொருள் வாங்குறது, புதிய வாகனம் வாங்குறது, வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குவது போன்ற நிலையெல்லாம் இந்த வாரம் இருக்கு. உங்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தம் இந்த வாரம் கையெழுத்தாகும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். நினைத்த வேலை நடந்தேறும். எல்லா விதமான செல்வாக்குகளும் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரித்திடக்கூடிய வாரமாகவே இருக்கு. ரிஷபராசியில் பொதுவாகவே பாத்தீங்கன்னா தான் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வதில் வல்லவர்கள். அப்ப இந்த வாரத்துல சாதகமான சூழ்நிலை கிரகங்களால் ஏற்பட்டிருக்கு. ராகு பகவான் 10ஆம் இடத்துல. தொழில கொஞ்சம் அக்கறையா இருந்து பாருங்க, வருமானம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும்.
புரியுதுங்களா? இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது? பொதுவா திட்டம் போட்டு வேலை செய்யறவங்க நீங்க ரொம்ப அவ்வளவு சீக்கிரமா இந்த முடிவுக்கும் வந்துட மாட்டீங்க. ஒரு வேலையை நடத்தணும்னா அதுக்கு என்னென்ன வழிகள் என்பதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாட்கள். சந்தோஷம் ஒரு பக்கம் நிச்சயமாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறாரு. ஒரு விஷயம், ராசிக்குள்ள சந்திரன் இருக்கும்போது குழப்பம் ஏற்படும். இது செய்யலாமா, அதை செய்யலாமா, அங்க போகலாமா, இங்க போகலாமான்னு. இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எங்க போகணும் முடிவெடுக்கிறீங்களோ இல்லை எதை செய்யணும்னு முடிவெடுக்கிறீங்களோ அது உறுதியா இருந்துடுங்க. குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். எடுத்த வேலைகள் உறுதியாக இருந்து விட்டால் அந்த வேலையில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை கொஞ்சம் பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பழைய கடன்களை அடைக்க முடியும். அப்போ சாதகமாக இருக்கு. அடுத்து வியாழக்கிழமை காலை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா தைரியமாக செயல்படக்கூடிய நிலை. ஒரு வேலையை கையில் எடுத்துட்டு அதை முடிக்கிற வரையில உங்களுக்கு தூக்கம் வராது. அப்போ முடித்து காட்டுவீர்கள், தைரியமாக செயல்படுவீர்கள். இந்த முயற்சிகள், எந்தெந்த முயற்சிகளை கையில் எடுக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். அடுத்து சனிக்கிழமை மதியத்துக்கு 4ஆம் இடத்துல சந்தோஷம், நிம்மதி, கொஞ்சம் உழைப்பு எல்லாமே இருக்கும். பொதுவா இந்த வாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ மிதுன ராசினரான உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எடுத்த வேலைகளை எல்லாம் இந்த வாரத்தில் உங்களால் முடித்துக் கொள்ள முடியும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம்னே சொல்லலாம். இதற்கு மேலாக 2ஆம் இடத்தில் தனக்காரகன் குரு பகவான் சஞ்சரிப்பது. உதயமாகிறார் இந்த 9ஆம் தேதி குரு பகவான். அஸ்தமனத்திலிருந்து உதயமாகிறார். அப்ப குரு உதயமாகின்ற போது என்ன பண்ணுவார்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ உடல்நிலையில் ஏற்பட்ட நலிவுகள் நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். இந்த வழக்கு விவகாரங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போட்டிகள் இவற்றிலெல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், மறைமுகமான வருமானம் என்பதெல்லாம் கிடைத்திட ஆரம்பிக்கும். மறைமுகமான செயல்பாடுகளில் கூட ஆதாயத்தை காண முடியும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயத்தை பார்க்க முடியும். சமீப காலமா பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி இருந்து கொண்டு வேலையில் இருப்பவர்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தை இப்ப சனி வக்கரமாகி இருக்கின்ற நிலையில் குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற போது 10ஆம் இடத்து குரு உங்கள் பதவியில் முன்னேற்றத்தை கொடுப்பார். 10ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பதவி முன்னேற்றத்தை கொடுப்பார், எதிர்பார்த்த இடமாற்றத்தை கொடுப்பார், பதவியில் ஏற்பட்ட பிரச்சனைகளை இல்லாமல் செய்வார். அப்ப மிதுன ராசினருக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு, அரசு பணியாளர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாக இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கூட சில பேருக்கு கிடைக்கும். அதற்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஒரு புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி வெற்றி அடையும். ராகு 9ஆம் இடத்துல தெய்வ அருள் என்பது உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரியவருடைய ஆதரவும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகி கொண்டிருக்கிறது. சூரியன் 2ஆம் இடத்துல. அப்ப என்னன்னா 2ஆம் இடத்துல குரு இருப்பது என்பது பாத்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கும், பண வரவை அதிகரிக்கும். சூரியன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசுல குழப்பங்கள் இருக்கும். குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. 3ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலையை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் குரு பகவான் உச்சமாக சஞ்சரிப்பதால் அந்த நிலைக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அதே சரியாக நீங்க பயன்படுத்திக்கணும். ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய். அப்போ ஒரு வேகம் என்பது உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வேகமா படப்படப்பா செயல்படுவீங்க. அமைதி என்பது இந்த நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் வேணும். ஏன்னா ஓடிக்கிட்டே இருந்து வச்சுக்கலாம், கொஞ்சம் தடுமாறுவீங்க. கொஞ்சம் நிதானமாகவும் போக கற்றுக்கொள்ளுங்கள். செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது உங்களை வேகப்படுத்துவார். மற்றவங்க யாரும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உங்களை வேகப்படுத்துவார். நிதானமா இருங்க. புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. பணப்புழக்கம் இருக்கும், புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அதுக்கு மேல சுக்கிரன் 4ஆம் இடத்துல நிம்மதியான ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, அதை அந்த கிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே கிரக சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. கேது 3ஆம் இடத்துல எடுக்கின்ற முயற்சி வெற்றி அடைந்து கொண்டிருக்கும். கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த ராகு கேது தான் உங்களுக்கு பாதுகாத்துட்டு இருக்கு. ராகு கேதுடைய சஞ்சாரம் தான் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கு. தைரியமா செயல்பட்டு இருக்கீங்க ஒரு ஆண்டிற்கு மேலாக. இப்பொழுதும் அதே நிலைதான். கேது 3ஆம் இடத்துல எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது?
நினைத்த வேலைகளை நடத்தி காட்டுவதில் உறுதியாக இருக்கின்ற ராசி கடகராசி. எந்த வேலை கையில் எடுத்தாலும் அதை ஜெயிச்சு காட்டணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதே நேரத்தில் தான் என்ற எண்ணமும் உங்களுக்கு எப்போதுமே வந்துட்டு இருக்கும். அதனால ஒரு போராட்ட வாழ்க்கை தான் எப்பவும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலை, அதற்கேற்றபோல் பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு. சரி, இந்த வாரம் பார்க்கின்ற போது இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களும் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. வெளியூர் பயணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வீண் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். நிதானமாக எடுக்கின்ற முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் சாதகமான நிலையும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வியாழக்கிழமை காலை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரை 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கையில பணப்புழக்கம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். நிதானமாக செயல்பட முடியும். சனிக்கிழமை மதியம் முதல் 3ஆம் இடத்துல அது இன்னும் யோகமாக இருக்கும். உங்கள் எடுத்த முயற்சிகளை தடைப்பட்ட வேலைகளை நடத்தி கொடுக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் செலவிற்குரிய நாட்களாகவும் அலைச்சற்குரிய நாட்களாகவும் இருக்கின்ற நிலையில் மற்ற 5 நாட்களும் உங்களுக்கு யோகத்திற்குரிய சாதகமான நாட்களாக இருக்கு. இந்த நேரத்துல கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள் தான் உச்சமடைகிறார் குரு பகவான். பொதுவாக ஜென்ம குரு என்பவர் அலைச்சலை ஏற்படுத்துவார், இடத்தை விட்டு இடத்தை மாற்றத்தை செய்வார் தான் சொல்லுவாங்க. ஜென்மகுரு வனத்திலே ராமர் சீதையை சிறை வைத்து சொல்லுவாங்க. இங்க ஒரு தகவலை நம்ம பார்த்தாகணும். என்னன்னா, குருவுடைய பார்வைகள் எந்தெந்த இடத்திற்கு கிடைக்கிறது, அந்த இடங்கள் நமக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற போது குரு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது தான் அதிகபட்சமான யோகங்களை கொடுத்திடக்கூடிய நிலையினை உண்டாக்குவார். என்ன காரணம்னா, 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது குழந்தை பாக்கியம் சிலருக்கு, இளைஞர்களுக்கு காதல் உருவாவது, புரியுதுங்களா, கொஞ்சம் ஆசைகள் அதிகரிப்பது, பூர்வீக சொத்து கைக்கு வருவது, எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடைவது எல்லாம் 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரலாம். புரியுதுங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா, திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும், வரன் கூடும், திருமணம் கூடி வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, பெரியோரை சந்திப்பது, சமூகத்தில் அந்தஸ்தை பெறுவது என்பதெல்லாம் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற குருவால் ஏற்படுது. அப்ப குருவுடைய பார்வைகள் 3 பார்வைகளுமே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோக பலன்களை கொடுப்பதாக இருக்கிறது. அஸ்தமனமாக இருக்கின்ற குரு இந்த 9ஆம் தேதி தான் உதயமாகிறார். அப்ப இந்த 9ஆம் தேதி தொடங்கி உங்கள் வாழ்க்கையில் புதிய ஓட்டம் இருக்குது, அத்தியாயம் இருக்கு, முன்னேற்றம் இருக்கு, எல்லா விதமான யோகங்களும் இருக்க போகுது இந்த வாரமே. புரியுங்களா. அடுத்து ராகு 8ஆம் இடத்துல, கேது 2ஆம் இடத்துல. என்னதான் பண்ணாலும் பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் இடத்து கேது வார்த்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருப்பார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், புரியுங்களா. அப்போ குடும்பத்திற்குள்ள குழப்பங்கள் இருக்கும். வார்த்தைகளால் கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பணப்புழக்கத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. கொஞ்சம் மறைமுக செயல்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மேற்கொள்வீங்க. அதில் உங்களால் வெற்றி பெற முடியும். சிலவற்றில் தடைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உடல் நிலையிலும் கூடுதலாக கவனத்தை செலுத்துவது நன்மையாக இருக்கும். கொஞ்சம் உடல் கவனமா இருந்துங்க. 8ஆம் இடத்துல ராகு, ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் வேற. அப்ப உஷ்ணப்படுத்துவது, உங்களை வேகப்படுத்துவது, புரியுங்களா, அந்த வேலையெல்லாம் சூரியன் செய்வார். தனாதிபதி குடும்பாதிபதி சூரியன் தான் உங்களுக்கு. அவர் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கின்ற போது உங்களை கொஞ்சம் வேகப்படுத்தி உடல்நிலை கொஞ்சம் சங்கடத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருந்துக்குங்க. செவ்வாய் 12ஆம் இடத்துல வீண் செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்னன்னா, கவனமாக இருக்க வேண்டிய வாரம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆதாயம் கிடைத்து கொண்டிருந்தாலும், மறுபக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகளும் காத்து கொண்டிருக்கு. குறிப்பாக சிலருக்கு மருத்துவ செலவுகளும் காத்து கொண்டிருக்கு. அப்ப எச்சரிக்கையா இருக்கணும். புதன் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு ஒரு யோகத்தையும் வெளியூர் பயணத்தையும் ஏற்படுத்தி அதன் வழியாக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரனும் மகிழ்ச்சியான நிலையினை உண்டாக்குவார் இந்த வாரம். என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான், உடல் நிலையில் கவனமா இருங்க, வருமானத்துல கவனமா இருங்க, யார்ட்டையும் கோபப்படாதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு
நல்லா போகும். மீண்டும் சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நாட்டுல என்னதான் நடந்தாலும் நமக்கு என்னங்க பிரச்சனை? நாம தான் சிங்கமாச்சு. காட்டுக்கு ராஜா சிங்கம், நாட்டுக்கு ராஜா சிம்மராசியில் பிறந்தவங்க. அப்போ எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தி சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. தான் என்ன நினைக்கிறோமோ அதை சாதித்து காட்டுவதில் வல்லவர்கள் சிம்மராசியில் பிறந்தவங்க. அதே நேரத்துல கிரகங்கள் சும்மா இருக்காது இல்லை, சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும். அப்படி பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும். வியாபாரத்திலும் தொழிலிலும் எதிர்பார்த்த வருமானம் வரும், வரவேண்டிய பணமும் வர ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை பார்த்தீங்கன்னா விரைய சந்திரன் உங்களுக்கு. அப்போ வீண் செலவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு பக்கம், திடீர்னு தேவையில்லாத அலைச்சல் இருக்கும் ஒரு பக்கம், ஒரு காரியத்துல இறங்கி அந்த காரியம் நடைபெறாமல் போகும் என்பது மறுபக்கம். அப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்க்கின்ற போது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை 12ஆம் இடத்துல சந்திரன், கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். புதிய முயற்சிகள் வேண்டாம். வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரை ஜென்ம ராசிக்குள்ள சந்திரன் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற ஆசைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு கட்டுப்பாடு என்பது உங்களுக்குள் இருந்துவிட்டால் எடுத்த வேலைகளை உங்களால் முடிக்க முடியும், லாபத்தையும் காண முடியும். நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுப்பான் ஜென்ம சந்திரன். அடுத்த சனிக்கிழமை மதியம் 2ஆம் இடத்துல சந்திரன். அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை சனிக்கிழமை மதியத்திற்கு மேல் ஏற்பட போகுது. பொதுவா இந்த வாரத்துல செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை மட்டும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்ற 5 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்களாக, வருமானத்திற்குரிய நாட்களாக, நினைத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. அதற்கு மேலாக நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களின் சஞ்சாரம். மற்ற கிரகங்கள் என்ன சொல்றாங்க, எங்க இருக்காங்க பார்க்கும்போது, செவ்வாயின்னு பார்க்கும்போது பாக்கியாதிபதி செவ்வாய் உங்களுக்கு, சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி செவ்வாய். அவர்கள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அந்த லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்ற போது என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும் நெருக்கடிகளை தீர்த்து கொள்கின்ற வகையில் பணப்புழக்கம் கையில் இருக்கும். ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க, பெருசா தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, எதிர்பார்த்த வருமானம் இல்லை என்ற கவலை உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அந்த கவலை இந்த வாரம் உங்களுக்கு போயிடும். அப்போ எதிர்பார்த்த வருமானம் வரும், வியாபாரம் விருத்தியாகும், புதிய முயற்சிகள் சாதகமாகும், கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும், சேமிப்பு உயரும். அதற்கு செவ்வாயுடைய சஞ்சார சாதமா இருக்கு. சில பேர் சொந்த இடம் கூட வாங்குவீங்க, சொந்த வீடு கூட வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்துல. அதற்கு மேல குரு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல குரு சஞ்சரிக்கிறார், விரய குருவாகத்தான் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் சூரியனும் விரய சூரியனாக தான் சஞ்சரிக்கிறார். அப்ப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது என்றாலும் 11ஆம் இடத்து செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒரு இடத்த வாங்குங்க, வீட்டை வாங்குங்க, ஒரு நிலையான செலவை கையில் எடுங்க சொல்லுது. அதற்கு மேல அது குருவுடைய சஞ்சாரம் என்னன்னா பார்வைகள் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு நிம்மதி இருக்கும், உடம்புல ஒரு தெளிவு வரும், கொஞ்சம் சோர்ந்து கிடந்த நிலையெல்லாம் மாறும். தாயாரின் உடல்நிலையிலும் தாயார் வழி உறவினர் உதவியும் கிடைக்க ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்துல வழக்கு விவகாரங்கள் ஜெயமாகும், உடல் சீராகும், உடல்நிலை சீராகும். புரியுதுங்களா? கொஞ்சம் எதிர்ப்பு போட்டி பகை இருந்ததெல்லாம் வந்து பாருங்க, அதுல எல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கொஞ்சம் மறைந்து கிடந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வரும், தேவையற்ற பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், புதிய வருமானம் வர ஆரம்பிக்கும், உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றியினை காண முடியும். இங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனை போயிட்டுங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சரிப்பது. அப்போ குழப்பம் என்பது இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் வந்தாலும் சரி, என்னதான் போனாலும் சரி, என்னதான் நல்லது நடந்தாலும் சரி, ஏதோ ஒரு குழப்பம், ஒரு அழுத்தம் என்பது உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அதே 7ஆம் இடத்துல ராகு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா தப்பான நட்புகள், அப்போ அங்கு சில சங்கடங்கள், அதனால் குடும்பத்திற்குள் சில சங்கடங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நிதானமா இருக்கணும். சூரியன் 12ஆம் இடம் சொல்லிட்டு புதன் 12ஆம் இடம். இந்த வாரம் செலவு இருக்கு உங்களுக்கு. நிச்சயமா ஒரு இடம் வாங்குவீங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல வியாபாரத்தை விரிவு பண்ணுவதற்காக முதலீடு பண்ணுவீங்க. புதனும் 12ஆம் இடத்துல, புரியுதுங்களா? இப்ப சூரியன் 12ஆம் இடத்துல, குரு 12ஆம் இடத்துல, செவ்வாய் மற்றும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல. அப்ப இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள் இந்த வாரம் நிச்சயமாக சிலருக்கு இருக்கும். அதன் வழியாக கொஞ்சம் செலவுகளை ஆதாய செலவாக மாற்றிக்கொள்ள முடியும். பொதுவா இந்த வாரம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். கன்னி ராசி நண்பர்களே, நல்ல
அதிர்ஷ்டமான நேரம் இந்த நேரம் உங்களுக்கு. ஒரே வரியில் சொன்னா அதிர்ஷ்டமான நேரம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய கிரகங்கள் மாறி இருக்கு. பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகுது. போராட்டங்கள் குறைய போகுது. நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு இந்த நேரத்தில். சரி, இந்த வாரம் எப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இந்த செய்து வருகின்ற வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். கையில பணப்புழக்கம் இருக்கும். பணியாளருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்திற்குரிய நாட்களாக இருக்கும். பெரியோரை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குவீங்க. அவங்களுடைய துணை கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் முன்னேற்றமான நிலை, எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. 11ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாக, அப்போ உங்களுடைய லாபாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது யோகத்தை உண்டாக்கும். அப்ப செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். கையில பணப்புழக்கம் இருக்கும். மனசுல சந்தோஷம் இருக்கும். எதை நினைத்தீர்களோ அதை உங்களால் அடைய முடியும். எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. அப்போ வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கிறார். அப்ப வெளியூர் பயணம், திடீர் செலவு, ஒரு மனசுல ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு நிலைமை சீராகும். ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் பெருமளவில் இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தையே உண்டாக்குகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமாக பார்க்கின்ற போது குரு 11ஆம் இடத்துல உச்சமாக, உங்களுக்கு சப்தமாதிபதி குரு, அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பது என்பதே உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். வரவேண்டிய பணத்தை எல்லாம் கைக்கு கொண்டு சேர்க்கும். அது ஒரு பக்கம். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். அதுவும் ஒரு பக்கம். மூத்தவருடைய ஆதரவு கிடைக்கும். அது ஒரு பக்கம். அதற்கு மேலாக பாத்தீங்கன்னா அவர் பார்க்கின்ற இடங்கள் 3ஆம் இடங்களும் 5ஆம் இடமும் 7ஆம் இடமும். அப்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நிலை இந்த குரு பார்வையால் உங்களுக்கு இருக்கு. பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நிலை, சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கு. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் திருமண வயதினருக்கு வரன் வரும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். அப்ப குருவுடைய பார்வைகளும் சாதகமாக இருக்கிறது. குருவுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ கிரகமான சூரியனும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகிவிடும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் என்பது பழமொழி. அப்போ பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமா இருக்க போகுது. எந்த வேலை கையில் எடுக்கிறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு வெற்றி அடையும். அதற்கேற்ற ஆதாயமும், அதிகபட்சமான ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். ராகு 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானத்தில் யோகக்காரன் ராகு சஞ்சரிக்கிறார். அப்போ என்ன நடக்கும்னா எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை, ஒரு வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், போட்டி பிரச்சனை என்பது இருக்கும் பாருங்க. அந்த போட்டி பிரச்சனையில எல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை, உடலில் ஒரு ஆரோக்கியமான நிலை, வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நிலையெல்லாம் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு சாதகமாக சஞ்சரிக்கிறார். குரு சாதகமாக சஞ்சரிக்கிறார். சூரியன் சாதகமாக, புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இப்ப பார்த்தா ராசாதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இப்ப சொந்த இடம் வாங்குகின்ற நீண்ட நாள் கனவு சிலருக்கு இப்ப நனவாகும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வயதானவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். வீண் செலவுகள் எல்லாம், மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். செவ்வாய் 10ஆம் இடத்துல. அப்ப என்னன்னா ஒரு புதிய முயற்சி தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற போது அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். தொழிலின் மீது கூடுதலான அக்கறை தேவைப்படும். உங்களுக்கு உங்கள் 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவர் 10ஆம் இடத்துல. கொஞ்சம் அக்கறை தேவைப்படும். அக்கறையோடு செயல்படுவது என்பது நன்மை அதிகரிக்கும். 7ஆம் இடத்து சனி வக்கிரம் அடைந்திருப்பதால் நெருக்கடிகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி விட்டது என்று சொல்ல வேண்டும். பழைய நெருக்கடிகள் இப்போது இருக்காது. அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் பிரச்சனைகள் என்பதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுமே தவிர உங்களுக்கு எதிர்மறையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 12ஆம் இடத்து கேது செலவுகளை ஏற்படுத்துவார். அது உங்களுக்கு தேவையான செலவாகவே இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும்.
எடுத்த வேலைகளில் வெற்றி பெற முடியும். ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோட கூட போயிட்டு வருவீங்க, பெரியோரை சந்திப்பீங்க, விஐபிகளை சந்திப்பீங்க, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை உங்களுக்கு வியாபாரத்தின் மீதும் செய்து வருகின்ற வேலையின் மீதும் அக்கறை அதிகபட்சமாக இருக்கும். அதன் வழியாக ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். வீண் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாத நிலை இருக்கும். வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரை லாபத்தை காணக்கூடிய, வருமானத்தை காணக்கூடிய, வியாபாரத்தில் ஆதாயத்தை தேடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. உங்களுடைய மனதிலும் ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். அடுத்து பார்த்து சனிக்கிழமை மதியம் 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வரார். அப்போ செலவுகள் காத்து கொண்டிருக்கும். திடீர் வெளியூர் பயணம் கூட ஏற்படலாம். பொதுவாக இந்த வாரம் முழுவதுமே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்ப வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். வேலையில் நிம்மதியான நிலை இருக்கும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துல குரு உதயமாக்கிறார். இந்த 9ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு குரு பதவியை பறிப்பார் சொல்லுவாங்க. ஆனா குருவுடைய பார்வைகள் இருக்கு பாருங்க. 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். தேவைக்கேற்ற பணம் வரும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். 4ஆம் இடம் தாயாரின் உடல்நிலையில் ஒரு சௌரியமான நிலை இருக்கு. இந்த நேரத்துல தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கும் எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது எதிர்ப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். நோய் நொடிகள் விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் ஜெயமாகும் சொல்லலாம். அப்போ ஒரு பக்கம் ஆதாயமும் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூரியன், ராஜகிரகமான சூரியன், உங்களுக்கு லாபாதிபதி சூரியன், அந்த சூரியன் 10ஆம் இடத்தை சந்திக்கிறார். இந்த நேரத்துல என்ன ஆகுன்னு, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றம், அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில பாத்தீங்கன்னா ஒரு விருத்தி அடையக்கூடிய, விருத்தி செய்யக்கூடிய, விரிவு செய்யக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. 10ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு அனைத்திலும் அந்தஸ்தினை அதிகரிப்பார். பதவி உயர்வினை ஏற்படுத்தி கொடுப்பார். பணப்புழக்கத்தை அதிகரிப்பார். செல்வாக்கை உண்டாக்குவார் சொல்லிட்டே போகலாம். சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. குருடைய பார்வைகள் சாதகமாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்த அதிபதி, 7ஆம் இடத்த அதிபதி பாக்கியஸ்தானத்துல வருமானத்திற்கு பெரியோருடைய ஆதரவு திடீர்னு கிடைக்கும். உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பெரியோருடைய உங்களுக்கு கை கொடுப்பதாக உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்லக்கூடிய அளவில் பெரியோருடைய ஆதரவு இருக்கும். அது உங்களுக்கு சாதகமான நிலை. புதன் 10ஆம் இடத்துலங்க. அப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு யோகமான நிலை இருக்கு. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நீண்ட நாட்களாக வரவே வராமல் இந்த பணம் கைக்கு வரும். இப்போ புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். சில பேருக்கு புதுசா இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். அதற்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கு. குடும்பத்துல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். நிம்மதியான தூக்கம், மகிழ்ச்சி என்பதெல்லாம் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு புதிய நகை வாங்குறது, புதிய பொருள் வாங்குறது, கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை, குடும்பத்தில் சுபிட்சமான நிலையெல்லாம் இருக்கு. கேது 11ஆம் இடத்துல. இது மிகப்பெரிய யோகமான பலன்களை கடந்த ஒரு ஆண்டிற்கு மேலாக உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் பார்த்து கேது தான். கேது 11ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். அப்ப 11ஆம் இடத்து கேது பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுத்து கொண்டிருப்பார். நிம்மதியான நிலையை கொடுத்து கொண்டிருப்பார். குடும்பத்துல பெரியவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். இந்த நேரத்துல சூரியன் சஞ்சாரம் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. கேதுடைய சஞ்சாரம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. குருவுடைய பார்வைகள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்போ பணப்புழக்கத்திற்கு குறைவு இருக்காது. உடல் ஆரோக்கியத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்திலும் நிம்மதியான நிலை இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆதாயமான வாரம் தான். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரத்தின் தொடக்கத்தை சொல்லுகின்ற போது கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். என்னன்னா மற்ற கிரகங்கள் அவங்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சந்திரனுடைய சஞ்சாரத்தை வைத்துதான் நம்ம இந்த வாரப்படம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாரம் தொடங்குகின்ற போது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்று சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை முடிந்தவரை வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது என்பது நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது என்பது நன்மையாக இருக்கும். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை உங்களுக்கு மீண்டும் ஒரு பழைய நிலை வந்துடும்.
திடீர்னு இந்த தடைப்பட்ட வேலைகள்லாம் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும். வர வேண்டிய பணம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். எப்போ? செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை. வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரையில் பாத்தீங்கன்னா செய்து வருகின்ற தொழில் வளர்ச்சி அடையும், ஆதாயம் கூடும், புதிய வாடிக்கையாளர் வருவாங்க, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கும், மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும், சிலருக்கு இடமாற்றம் கூட ஏற்படும். சனிக்கிழமை மதியம் தொடங்கி லாபஸ்தானத்துல. அப்போ அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான நிலைமை வருது. முதல் 2 நாட்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. வேலையில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற எதற்கும் ஆசைப்பட வேண்டாம். வழக்கமான வேலை செஞ்சுட்டு வந்துடுங்க. வேற எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இந்த நேரத்தில் வேண்டாம். அது சிக்கலை உண்டாக்கிடும். வெளியூர் பயணத்துல ரொம்ப ரொம்ப நிதானம் வேணும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு சாதகமான நிலையை பார்க்கணும்னா பாக்கிய குரு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார். பொதுவாக குரு பகவானுடைய பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கின்ற போது எந்த ராசினராக இருந்தாலும் அந்த ராசினருக்கு யோகமான நிலை ஏற்பட்டு விடும். எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்க ஆரம்பித்து விடும். சந்தோஷமான நிலை இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும். ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். தேவைகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கும். பட்டம், பதவி, அந்தஸ்தன் பேர் ஏற்படும். இது ஜென்ம ராசி குரு பார்க்கின்ற காரணத்தினால் குரு பார்வை ராசிக்கு கிடைக்குது. எவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த கஷ்டம் இனிமே கொஞ்சம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். அடுத்து 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, விலகி சென்ற சகோதரர்கள் கொஞ்சம் தேடி வரக்கூடிய, ஆதரவு கரம் நீட்டக்கூடிய நிலையில இருக்கும். 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள் ஜெயமாகும். புரியுங்களா? சில பேருக்கு குழந்தை பாக்கியமே ஏற்படும். இன்னும் சில பேருக்கு வாலிபர்களுக்கு காதல் கூட ஏற்படும். இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு 9ஆம் இடத்துக்கு குருவின் சஞ்சாரத்தின் காரணமாக. அப்போ குரு உங்களுக்கு பார்வைகளும் சஞ்சாரமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களை பாதுகாக்கின்ற அரணாக மாறப்போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் விட இந்த 9ஆம் தேதி தான் குரு உதயமாகிறார் கடகராசிக்குள். அப்ப இதன் பிறகு பாத்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் இதன் பிறகுத்தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். குருவுடைய பார்வைகளும் இதன் பிறகுத்தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதே நேரத்துல புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். நட்புகளுக்குள் ஒரு அரவணைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். ராகு 4ஆம் இடத்துல. என்னதான் இருந்தாலும் சரி, உழைப்பு இருந்துகிட்டே இருக்கும். உழைப்பு 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 இருந்துட்டே இருக்கும். உழைச்சா மட்டும்தான் லாபத்தை பார்க்க முடியும். நாம கண்காணிச்சா மட்டும்தான் வருமானத்தை பார்க்க முடியும். இந்த நிலையெல்லாம் இருக்குது. சூரியன் 9ஆம் இடத்துல. பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அதுக்கு அனுமதி வேணும். அதற்குரிய அனுமதி நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். 2 கிரகங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் 9ஆம் இடத்துல, பாக்கியஸ்தானத்துல. அப்போ ஒரு புதிய இடம் வாங்குறதுங்க, புதிய ஒப்பந்தம் போடுவது போன்ற முயற்சிகள். பேங்க்ல கடன் கட்டிருப்பீங்க, கடன் கைக்கு வரும். அதன் வழியாக சில புதிய முயற்சிகளை முன்னெடுப்பீங்க. இப்படி பாத்தீங்கன்னா இந்த வாரம் கடந்த வாரங்களை விட இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்கும். அதை தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எந்த கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள்? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க. உங்களுக்கு எது தேவையோ அது கிடைக்கும். ஒரு நட்பு வட்டத்தின் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். வெளியூர் பயணம் ஆதாயம் கொடுக்கும். ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. பொதுவாக இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சந்தோஷமான நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை. அடுத்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை 2.25 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ சந்திராஷ்டமம் என்றது பலர் தெரியும் உங்களுக்கு. புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் பயணத்தில் மிக மிக கவனம் வேணும். புரியுங்களா? புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் பயணம் வேண்டாம். இரவு பயணம் வேண்டவே வேண்டாம். கையில பணம் கொண்டு போறீங்களா, ஜாகிரதையை கொண்டு போங்க. டாக்குமெண்ட் கொண்டு போறீங்களா, ஜாகிரதையை கொண்டு போங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த சந்திராஷ்டம நாட்களில். ஏன்னா நமக்கு மனசுக்கு அப்பாற்பட்டு, நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டு சில செயல்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகிவிடும். அறிவு மங்கிவிடும். அதான் முக்கியமா. அதன் பிறகு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரையில் பாத்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு ஆசிஷுவல் நல்லபடியா போயிட்டு இருக்கும்.
ஒரு பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், வேலையில நிம்மதி உண்டாகும், அந்த பிரச்சனையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும், மனசுல கொஞ்சம் தெம்பு வரும். புரியுங்களா? எல்லா விதத்தும் ஒரு ஆதாயமான நிலை இருக்கும். சனிக்கிழமை மதியம் தொடங்கி வேலையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, அனைத்திலுமே உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கு. இந்த நேரத்துல பார்க்க வேண்டிய 2 விஷயங்க. 8ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல ராஜ கிரகமான சூரியன், 8ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்து அதிபதி புதன் 8ஆம் இடத்துல. இப்ப 8ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பது என்பது நெகட்டிவான பலன்களை கொடுக்கும். 8ஆம் இடத்து குரு, ராசிநாதன் குரு 8ஆம் இடத்தில் மறைவது என்பது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் புத பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது மறைந்த புதன் தான் நிறைந்த செல்வங்களை தருவார் என்பது வார்த்தை. அப்போ பணவரவிற்கு குறைவே இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும், ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும், எதிர்பார்க்காத பணம் என்பது நிச்சயமாக வரும். 8ஆம் இடத்து குரு கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவதற்கு உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பார். திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும்தான் அது உங்களால் ஆதாயத்தை அதிகரிக்க முடியும். இந்த குரு என்பது ஞானக்காரகன், தனக்காரகன். அவரும் மறைவு பெறுகின்ற போது உங்களுக்குரிய சுய அறிவு, சுய ஞானம் என்பது மறைவு பெற்றுவிடும். அதில் குருவுடைய பார்வைகள் இருக்கு பாருங்க, 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ விரய செலவுகள் கட்டுப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, நிம்மதியான உறக்கம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும், கையில பணப்பழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கி காப்பாற்ற முடியும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும், நமக்கு தேவையான சந்தோஷம் கிடைக்கும். இப்ப குரு பார்வையை பார்த்து சில விஷயங்களை செய்து கொடுக்குது. புதனுடைய சஞ்சாரம் பார்த்து கையில பணப்பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கு. சூரியன் 8ஆம் இடத்துல. அப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் நிதானமான போக்கினை கடைபிடிக்க வேண்டும். வீண் ஆசைகளுக்கு இந்த நேரத்தில் இடம் கொடுக்க கூடாது. வேறு விதமான விஷயங்களை போய் மாட்டிக்க கூடாது. நான் இந்த விஷயம் செஞ்சு கொடுக்குறேன், இதை செய்து கொடுக்குறேன், அதை செய்து கொடுக்குற வார்த்தையை விட்டுட்டு அதற்காக ஆதாயம் அடைந்தால் அது உங்களுக்கு சங்கடத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கு. 8ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கின்ற போது சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, நிதானமா இருங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல. அப்ப 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்க ராசியை பார்ப்பார். ஒரு தைரியம் என்பது இயல்பாக உங்களுக்கு வந்துடும். துணிச்சல், எப்பயுமே துணிச்சல் மிக்கவர் தான் நீங்க. உங்களுக்கு எது சரின்னு நினைக்கிறதோ அதான் செஞ்சுட்டு இருப்பீங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்ப 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய், பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உங்களுக்கு, அவர் பார்த்தீங்கன்னா உங்களை வேகப்படுத்துவார், வீரத்தை உண்டாக்குவார், வேகமாக செயல்பட வைப்பார். அப்போ அந்த ஒரு வேகம் என்பது உங்களுக்குள் இந்த நேரத்தில் இருக்கும். ராகு 3ஆம் இடத்துலங்க இன்னொரு பக்கம். அப்போ நினைத்த வேலைகளை நினைத்தவுடன் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். கையில் எடுத்த வேலையை முடித்திடக்கூடிய சக்தியும் உங்களுக்கு ஏற்படும். அதன் வழியாக ஆதாயம் கிடைக்கும். இப்போ சுக்கிரன் 10ஆம் இடத்துல, கொஞ்சம் செலவுகளில் கவனமாக இருங்க. கேது 9ஆம் இடத்துல, ஆலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. ஆலய வழிபாடு என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். பெரியவருடைய சந்திப்புகளும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். புரியுங்களா? பொதுவாக ஒரு பக்கம் எதிர்மறையாக இருந்தாலும் மறுபக்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நேரத்தை புரிந்து கொண்டு செயல்படுவது, கவனமாக செயல்படுவது, வழக்கமான வேலைகளை மட்டும் நடத்தி கொண்டு போவது என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை எடுத்த வேலைகள் யாவும் வெற்றி, நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும், உடலில் ஆரோக்கியம் மேம்படும், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, பிரச்சனை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும், வழக்கு விவகாரத்தில் ஜெயம் உண்டாகும். இந்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ஒரு யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய நிலை இருக்கு. இந்த காரணத்தினால் இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை பாத்தீங்கன்னா எடுத்த வேலைகளை உங்களால் வெற்றி பெற முடியும். குடும்பத்தோட சந்தோஷமான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். தேவையான பணம், தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை பார்த்தீங்கன்னா நட்பு வட்டத்தால் ஆதாயம் கிடைக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன் காலை வரை. வியாழக்கிழமை காலை முதல் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதற்காக தான் இவ்வளவு சொல்லிட்டு வரேன். வியாழக்கிழமை காலை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரை 2.25 நாட்கள் சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது என்பது நன்மையாக இருக்கும்.
வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது என்பது நன்மையாக இருக்கும். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க, நல்லது. சனிக்கிழமை மதிய நிலைமை மாறிடும். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாரத்தின் தொடக்கம் என்பது சந்திரனுடைய சஞ்சாரமே உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு சின்ன நெருக்கடி இருக்கு. வாரத்தின் கடைசியில் அந்த நெருக்கடியும் மாறும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் தான் மிக முக்கியமானது. 7ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்துல குரு என்ன பண்ணுவார்னா ஜென்ம ராசியை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. இப்போ கடந்த வாரம் வரை அஸ்தமனம் ஆகியிருந்த குரு இந்த 9ஆம் தேதி தான் உதயமாகிறது. அப்ப குருவுடைய பலன் எப்படி கிடைக்க போகிறது, எப்போது கிடைக்க போகிறது? இந்த நாளிலிருந்து கிடைக்க போகுது உங்களுக்கு. இந்த 9ஆம் தேதி முதல் உதயமாகிற குரு முதல் உங்க ராசியை பார்ப்பாரு. 7ஆம் இடத்துல குரு இருக்காரு. கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். நட்புகளுக்குள் இணக்கமான நிலை இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். வருமானம் கூடுதலாக இருக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிற தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். அப்ப திருமண வயதினருக்கு வரன் வரும். எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைத்திடக்கூடிய நிலையினை குரு பார்வை எப்பொழுதும் ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த ராசினருக்கு அந்த காலம் யோக காலமாக இருக்கும். இப்ப குரு பார்வை ராசிக்கு கிடைக்க போகுது இந்த 9ஆம் தேதி முதல். அப்போ உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயர வேண்டிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கு, உயரும். அடுத்து பார்த்தா 7ஆம் இடத்துல சூரியன். அந்த 7ஆம் இடத்துல சூரியன் என்ன பண்ணுவார்னா ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலிருந்து ஒரு வளர்ச்சியை உண்டாக்கி தருகின்ற வகையில் அந்த தொழிற்சாலத்தை கொஞ்சம் சொந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து வைப்பார். வீடு இருப்பாரு, வீடு வாசல், சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய நிலை சில பேருக்கு ஏற்படும். உத்தியோகத்தின் காரணமாக இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியூருக்கு போகக்கூடிய நிலை சில பேருக்கு ஏற்படும். இடமாற்றத்தை 7ஆம் இடத்து சூரியன் சிலருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இடமாற்றம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல. செவ்வாய் 6ஆம் இடத்துல. அப்ப பாத்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, வேகம் என்பதெல்லாம் இருக்கும். பொதுவாக இந்த 8ஆம் இடத்து கேது உடல்நிலை கெடுத்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்து செவ்வாய் என்ன பண்ணுவார்னா அந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடத்து செவ்வாய் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார், உடல்நிலையை சீராக்குவார், எதிர்ப்பு வம்பு வழக்கு என்ற நிலையெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடத்து செவ்வாய், 7ஆம் இடத்து குரு, 7ஆம் இடத்து சூரியன், இந்த நிலைகள் எல்லாம் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி கொடுப்பதாக இருக்கின்ற நிலையில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல. அந்த பாக்கிய சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையினை உயர்த்துவார். உதவின்னா பணம் மட்டும்தான் கிடையாது, ஒரு வழிகாட்டுவது கூட உதவிதான், ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கறதும் உதவிதான். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு, அது பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையை உயர்த்துவார். அப்போ சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. பெரும்பாலான கிரகங்களின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். இடையில் 2 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்றவற்றை நம்ம அடுத்த வாரம் பேசுவோம். கும்பராசி நண்பர்களே, நிறையவே போராட்டம், நிறையவே பிரச்சனைகள், திரும்பிய பக்கம் எல்லாம் பிரச்சனைகள் நிலையெல்லாம் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா திடீர்னு சில வாய்ப்புகள் வந்துடும். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கு நிறைய காரணம் இருக்கு, சொல்லிடுறேன். முதவா இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். வெளியூர் பயணம் ஆதாயம் கொடுக்கும். மனசுல இருந்த குழப்பம் விலக ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வம்பு வழக்கு என்ற நிலைகள் எல்லாம் மாறும். வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். பிரச்சனைகள், போட்டிகள் என்ற நிலையெல்லாம் மாறும். 6ஆம் இடத்து சந்திரன் பார்த்தீங்கன்னா ஆற்றலை அதிகரிப்பார். அதன் பிறகு வியாழக்கிழமை காலை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் கொஞ்சம் நட்புகளால் ஆதாயம், கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை, குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை எல்லாம் இருக்கு. சனிக்கிழமை மதியத்திற்கு மேலாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அப்ப வாரத்தின் 6.5 நாட்கள் இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திரன் யோகத்தை கொடுத்து கொண்டிருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சஞ்சாரம். சூரியன் 6ஆம் இடத்துல. பொதுவாகவே சப்தமாதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அரசு வழி முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். எதிராளிகளுடைய தொல்லைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வழக்கு இருந்தால் வழக்கு உங்களுக்கு ஜெயமாகும். 6ஆம் இடத்து சூரியன் ஆற்றலை அதிகரிப்பார்.
அப்ப இந்த 6ஆம் இடத்தை சூரியன் சஞ்சரிப்பதே உங்களுக்கு அரசு வழி முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி கொடுத்துடும், யோகத்தை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு, குரு 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பது எதிர்மறையான பலன்களை கொடுக்கும். ஆனா குருவுடைய பார்வைகள் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்ப செய்து வருகின்ற தொழில் விருத்தியாகும், முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் மாற ஆரம்பிக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், வீண் செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கும், கையில தேவையான அளவுக்கு பணம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். சனி 2ஆம் இடத்தை சஞ்சரித்த சனி வக்கிரம் அடைஞ்சிருக்கிறார், பயம் வேண்டாம். நட்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. 7ஆம் இடத்துல கேது, நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க, குறிப்பாக புதிய நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. புதன் 6ஆம் இடத்துல கொஞ்சம் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு தேவையான பணம் வரும், சிலருக்கு தேவையான ஒப்பந்தம் கிடைக்கும், எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும், புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஒரு யோகமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது, திடீர் செலவுகளும் இருக்கிறது. செவ்வாய் 5ஆம் இடத்துல ஒரு இடம் வாங்க முடியும் உங்களால, புரியுதுங்களா? குடும்பத்திற்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் குடும்பத்தில் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அப்போ வீண் பிரச்சனைகள் அவப்பெயர்கள் எல்லாம் நீங்கி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீன ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா நிறைய பார்த்துட்டீங்க, நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. மோட்ச ராசின்னு இது பேரு மீன ராசிக்கு. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னவெல்லாம் கனவாக இருக்கிறதோ அது நடந்தேறும் என்பது பொதுவான விதி. ஒரு நாளாவது அது கனவு நனவாகும், அதுதான் இந்த ராசியில் பிறந்தவருடைய தலையெழுத்து. சரி, இந்த வாரம் எப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும், தேவையான சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை பாத்தீங்கன்னா மனசு லேசா குழப்பம் அடையும், சஞ்சலங்கள் கூட சில பேருக்கு ஏற்படும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அவர் எப்படி சொல்றாரு, அது கேட்டுக்கலாமா, அது நல்ல வழியா தான் இருக்கும். இப்படி சில பேரை நம்புகின்ற நிலை கூட இந்த 5ஆம் இடத்து சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார். சிலரை காதல் வயப்படுத்துவார். இது ஒரு பக்கம். வியாழக்கிழமை காலை முதல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் 6ஆம் இடத்துல சந்திரன். அப்போ உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். பிரச்சனைகள், வேலை செய்கின்ற இடத்தில் பிரச்சனைகள், தொழில் செய்கின்ற இடத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அது பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வழக்கு இருந்தால் வழக்கு ஜெயமாகும், வழக்கு சாதகமாகும். உங்களுக்கு இந்த வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரை உங்களுக்கு யோகமாக இருக்கும். சனிக்கிழமை மதியது பிறகு குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நிலை இருக்கு. கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும், நண்பர்களுக்குள் இணக்கமான நிலை இருக்கும். இந்த வாரம் பொதுவாகவே ஒரு யோகமான வாரமாக தான் இருக்க போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் குரு அஸ்தமன நிலையில் உதயமாகிறார். 5ஆம் இடத்தில் உதயமாகிறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தில். அப்போ இந்த 9ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். குருவுடைய பார்வைகள் கிடைப்பது என்பது 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் ஜென்ம ராசிக்கும். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் உயர ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வரவு என்பது இருக்கும், எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும், தேவையானதை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெரியோருடைய ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கும். சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்குகின்ற கனவு நனவாகும். இது ஒரு பக்கம். 6ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார். என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். 6ஆம் இடத்து கேது உங்களுக்கு ஆற்றலை கொடுத்து கொண்டிருப்பார், உடல்நிலையை சீராக்குவார், எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வார், எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான நிலையினையே கொடுப்பார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் 4ஆம் இடத்துல, 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல, உடல் நிலையில் சின்ன சங்கடங்கள் வந்தாலும் உழைப்பு அதிகரித்தாலும் அதன் வழியாக உங்களுக்கு ஆதாயமே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சூரியன் 5ஆம் இடத்துல, புதன் 5ஆம் இடத்துல, கொஞ்சம் நிம்மதியான திட்டமிட்டு செயல்படுகின்ற வேலைகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பொதுவாக எல்லா கிரகங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்ற நிலையில் முக்கியமான ஒரு விஷயம் சுக்கிரன் 7ஆம் இடத்துல. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்பாளினர் விஷயத்தில் இந்த வாரம் கவனமாக இருக்கணும். திடீர் நட்பு, திடீர் உறவு, அதனால் பிற்காலத்தில் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த வாரம் தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும். அப்போ ஒரு புதிய காதல்,
புதிய நட்பு என்பதெல்லாம் இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் வழியாக நிறைய இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய நிலை சில பேருக்கு ஏற்படும். எச்சரிக்கை என்பது இந்த நேரத்தில் மிக மிக அவசியம். பின் விளைவுகளை சந்தித்து யோசித்து பார்த்து நட்புகளை கூட தேர்வு செய்ய வேண்டும். பொதுவாக குரு பாதுகாப்பார். குரு உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு. குரு உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார். இல்லை என்றாலும் அவருடைய கிரகங்கள், ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா அந்த வேலை செஞ்சுதான் இருக்கும். குரு உங்களை பாதுகாக்கின்ற தருணத்திலும் சுக்கரனுடைய வேலை அவருடைய நேரத்தில் அவருடைய வேலை செஞ்சுதான் இருப்பார். இப்ப கொஞ்சம் எதிர்பார்ப்பு விஷயமா எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. உங்களுக்கு இந்த வாரம் பொதுவா ஒரு யோகமான வாரம். நல்ல நேரம் தொடங்குகிறது. இந்த வாரத்தில் இந்த நல்ல நேரத்தை உங்களுடைய எதிர்காலத்திற்காக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, உங்களுடைய உயர்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.